இந்த மாதிரி என்னோட பிள்ளைக்கு ஒரு இனிஷியல் வேணும் அதுதான். அப்படின்ற கேள்வி வரும்போது வெளியே வராங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு இந்த சொத்து பிரச்சனை தான். ஏன்னா சுய சம்பாத்தியம் அப்படிங்கிறப்போ இப்போ நீங்களோ நானோ இப்போ நான் என்னோட சுய சம்பாத்தியம்னா நான் யாருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கலாம். என் பிள்ளைங்களுக்கு நான் எழுதி கொடுக்கணும்னு எந்த ரூலும் கிடையாது. அதே மாதிரி பாட்டன் சொத்துனா பேரன்களுக்கு சொந்தம். இப்போ இதில் ரெண்டுலேயுமே இவங்க இருக்காங்க. பாட்டன் சொத்தாக இருந்தாலும் இப்போ இந்த நாளைக்கு இப்போ இவங்க டிஎன்ஏ டெஸ்ட்டில் ஓகே ஆகிடுச்சுன்னா பேரண்ட்ஸ் இது பண்ணும். இப்போ அப்படி இல்லை, இவங்க ஒய்ஃப் இப்போ இவரை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னா மாதம்பட்டி யாருக்கு அவர் நினைக்கிறாரோ அதை எழுதி கொடுக்கலாம். சப்போஸ் இவங்க ஜாய்கிஸ்டில் கூட வந்து நாளைக்கு ஜாயின்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறது, டோட்டலாக ஜாய்கிஸ்டில் சொத்துக்கு ஆக்கப்பை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிறனால அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ முன்னெடுத்து வராங்க. நம்ம 2 குழந்தைய வச்சுருக்கோம், நம்ம வந்து இதுக்கு நம்ம வாழ்க்கை எப்படினாலும் ஓகே, நம்ம குழந்தைங்களுக்காக இந்த விஷயத்தை நம்ம வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க மனநிலையில் இருக்கிற நிலை. இதுதான் நடந்திருக்கு, இதுதான் உண்மை. இப்போ நான் சொன்னது அதே ஒரு விஷயம் தான். அவங்க வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயம், ஏன் இவங்க டிவோர்ஸ் ஆகாமல் பழகுனாங்க? இந்த பொண்ணு டிவோர்ஸ்ட் ஆகி இருக்காங்கம்மா, இவங்க வந்து ஆக்சுவலாக பிரிஞ்சு ரொம்ப வருஷமாக இருக்காங்க அப்படிங்கிறதான் இருந்த விஷயம்.